காடு மலையெல்லாம் தாண்டி வராங்க, வனாந்தரத்தை கடந்து வராங்க. இப்படி பல நாட்கள் கடந்து அவங்க அர்ச்சனாபுரத்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. ஆனா பிள்ளைகளால நடக்க முடியல. பசி பசின்னு கத்துறாங்க, அழுகுறாங்க. அந்த நேரம் பார்த்து நல்ல தம்பி படை பரிவாரங்களோடு வேட்டையாட வரான். வந்த இடத்துல நல்ல தம்பி பிள்ளைகளை அந்த கோலத்துல பார்த்து அழறான். நல்லத்தங்கால் தன்னுடைய வீட்டு நிலைமைய சொல்றா. நல்ல தம்பி அவளுக்கு ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு போக சொல்றான். நல்லத்தங்கால் அண்ணன் இல்லாத வீட்டுக்கு போக தயங்குறா. அண்ணா நீயும் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. நீ முதல்ல போ, உன் அண்ணி மூலி அலங்காரி உன்னையும் பிள்ளைகளையும் நல்லா கவனிச்சுக்குவா, நான் பின்னால வரேன், சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்புறான். நல்லத்தங்காலும் அண்ணன் இல்லாத வீட்டுக்கு அரை மனதுடன் புறப்படுறா. அப்போ மூலி அலங்காரி வீட்டு மாடியிலிருந்து நல்லத்தங்காலும் பிள்ளைகளும் தன்னுடைய வீட்டுக்கு வரத பாக்குறா. அப்படி பாக்குற மூலி அலங்காரி வேகமா கீழே இறங்கி வந்து கதவுகளை இறுக்கி அடைக்கிறா.